இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்மாலிட்டி. The formality is defined as the number of gram formula weight of the solute dissolved in 1 liter of the solution. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த மோலாரிட்டி, நார்மாலிட்டி, மொலாலிட்டி அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதே டைப் ஆஃப் ஃபார்முலா, அதே ஃபார்முலா கிடையாது, அதே மாதிரி சிமிலர். ஸோ இதுக்கு முன்னால் மாலிகுலர் வெயிட், ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பதில் அந்த இடத்துல எது பார்க்க போகிறோம், ஃபார்முலா வெயிட் அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ ஃபார்மாலிட்டி F ஈக்குவல் டு W டிவைட் பை ஃபார்முலா வெயிட் மல்டிப்ளைட் பை 1000 டிவைட் பை வால்யூம் இன் ml. இதுதான் ஃபார்முலா. ஸோ அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ என்ன ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1.8 gram ஆஃப் குளுக்கோஸ் இஸ் டிசால்வ்டு இன் 100 ml ஆஃப் வாட்டர். கால்குலேட் த ஃபார்மாலிட்டி. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் ஆஃப் solute, வெயிட் ஆஃப் solute அல்லது சால்ட். ஸோ இது என்னது, குளுக்கோஸோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.8 gram. 1.8 gram கொடுத்துருக்காங்க. அந்த சொல்ட்டோட நேம் என்ன, குளுக்கோஸ். எவ்வளோ எம்எல்க்கு மேக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க, எவ்வளோ எம்எல்க்கு மேக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க, 100 ml இல்லையா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்முலா வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வெயிட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C6H12O6. இல்லை எத்தனை கார்பன் இருக்குது குளுக்கோஸில், 6 கார்பன் இருக்குது, 6 கார்பன். ஸோ ஒரு கார்பன் அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஒரு கார்பனுக்கு 12. ஸோ 6 கார்பன் இருக்குது, 6 × 12 எவ்வளவு, 72. 6 12 72. 12 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு, 1. ஸோ 12 × 1 எவ்வளவு, 12. 6 ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவு, 16. ஸோ 6 × 16 இஸ் ஈக்குவல் டு 96. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னு இங்கே ஃபார்முலா வெயிட் எவ்வளோ வரும், 180 வரும். இப்போது இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்மாலிட்டி இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, ஃபார்மாலிட்டி F ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை ஃபார்முலா வெயிட் இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஃபார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸோட வெயிட்டு 1.8 gram. இப்போ ஃபார்முலா வெயிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 180 மல்டிப்ளை பை 1000 டிவைட் பை எத்தனை எம்எல்க்கு மேக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க, 100. எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். 2 2 இது 1 1.8 டிவைடட் பை 18 எவ்வளோ கிடைக்கும், 0.1 அப்படின்னு வரும். 0.1 ஃபார்மல் சொல்யூஷன். 1.8 gram ஆஃப் குளுக்கோஸை 100 mlக்கு மேக்கப் பண்ணோன்னா ஃபார்மல் சொல்யூஷனில் சொன்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேர், 0. ஃபார்மல் சொல்யூஷனில் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும், 0.1 ஃபார்மல் சொல்யூஷன். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லாஸ்ட் லெக்சர்ஸில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்து போனேன், விட்டுட்டேன். ஸோ அந்த விஷயத்தை இப்போ என்ன சொல்ல போகிறேன். இந்த மோலாலிட்டிக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோலாரிட்டி ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி
ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்எம்எஃப் தேவை. மோலாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எஸ்எம்எஃபே தேவையில்லை, ஒரு பேலன்ஸ் இருந்தால் போதும். ரெண்டோட வெயிட் எடுத்து ஜஸ்ட் மிக்ஸ்அப் பண்ணணும். ஸோ இந்த மோலாரிட்டி சொல்யூஷன் மேக்கப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த சால்ட் இருக்குது பார்த்தீங்களா சொல்யூட், இதை வந்து பேலன்ஸில் என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸில் வெயிட் எடுப்பீங்க. வெயிட் எடுத்துகிட்டு அதை அப்படி என்ன பண்ணுவீங்க, இந்த எஸ்எம்எஃப் எத்தனை எம்எல் எஸ்எம்எஃப் 1 லிட்டர்னு போட்டிருக்கேன். இந்த எஸ்எம்எஃபோட வால்யூம் எவ்வளோ, இது 1000 ml, அதாவது 1 லிட்டர். இந்த 1 லிட்டர் எஸ்எம்எஃப்பில் இந்த சொல்யூட் என்ன பண்ணுறேன், இல்லை என்ன பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் அவங்கள, 1 மோலார் NaCl ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு நான் சொன்னோம்னா என்ன பண்ணுவீங்க, சோடியம் குளோரைடோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு, மாலிகுலர் வெயிட் எவ்வளவு 58.5. ஸோ 58.5 கிராம் பேலன்ஸில் வெயிட் எடுத்து, இந்த இடத்துல 58.5 கிராம் பேலன்ஸில் வெயிட் எடுத்து அதை அப்படி எஸ்எம்எஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ இதான் என்ன பண்ணியாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அதை எதை வச்சு ஃபில் பண்ணுவீங்க, வாட்டரை வச்சு என்ன பண்ணுவீங்க, ஃபில் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ தூரம், இது வரை என்ன பண்ணுவீங்க, வாட்டரை வச்சு ஃபில் பண்ணுவீங்க. விளங்குதா? ஸோ இதுதான் மோலார் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட். இதே இது நான் மோலாரிட்டி 1 ஸ்மால் எம் போட்டால் மோலாலிட்டி, கேபிட்டல் எம் போட்டால் மோலாரிட்டி. 1 மோலாலிட்டி NaCl மேக்கப் பண்ண சொன்னோம்னா என்ன பண்ணுவீங்க, அதே NaCl தான், ஆனால் அங்கே எதில் யூஸ் என்ன சொல்லியிருக்கேன், மோலால் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். திரும்பவும் NaClோட மாலிகுலர் வெயிட்டு எவ்வளவு, 58.5 தான். இப்போது 58.5 கிராம் ஆஃப் த சொல்யூட் வந்து பேலன்ஸில் என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. அதுதான் என்னது, இது புரியுதுங்களா? இப்போது இந்த சொல்யூட் எதில் கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் த சால்ட் 1 kg 1 kg ஆஃப் வாட்டர் என்ன பண்ணுங்க, பேலன்ஸில் வெயிட் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது ஒரு வாளியாக இருக்கலாம், ஒரு பக்கெட்டாக இருக்கலாம், ஒரு பாத்திரமாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். எஸ்எம்எஃப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எஸ்எம்எஃபில் ஒரு எடுக்கலாம், ஆனால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த 1 kg 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், வெயிட் எடுக்கணும் தனியாக. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னால் வந்து சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மீதி உள்ள பகுதியை வந்து வாட்டர் வச்சு என்ன பண்ணோம், ஃபில் பண்ணோம். அதோட மார்க் வந்து 1 லிட்டர் வந்த உடனே என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் அப்படி பேலன்ஸில் வெயிட் எடுத்துக்கிட்டு தான். சொல்யூட் எவ்வளவு, 1 மோலால் சொல்யூஷன் மேக்கப் பண்ணோம்னா 58.5 கிராம் தான். இந்த ரெண்டை என்ன பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க. இதை இதில் மிக்ஸ் பண்ணுறீங்க. இதை இதில் மிக்ஸ் பண்ணாலும் இதை இதில் மிக்ஸ் பண்ணாலும் ஒன்று தான். இதான் ரெண்டே என்ன பண்ணுறீங்க, இப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னது, 1 மோலால் NaCl சொல்யூஷன். ஸோ ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் விளங்குதா? அவ்வளோதான். அடுத்து வந்து வெயிட் பெர்சன்டேஜ். ஸோ இந்த வெயிட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் மல்டிப்ளைட் பை 100. Weight percentage is equal to weight of the salt divided by weight of the solution. ஸோ இந்த ரெண்டு யூனிட்டுமே எப்படி இருக்கணும், கிராமில் தான் இருக்கணும். ரெண்டு யூனிட் எப்படி இருக்கணும், ஒரே யூனிட்டில் கிராம், ஒரே யூனிட்டான கிராமில் தான் இருக்கணும். மல்டிப்ளைட் பை 100. இது சிம்பிளில் சொன்னால் ஸ்மால் w டிவைட் பை கேபிட்டல் W மல்டிப்ளைட் பை 100. ஸ்மால் w அப்படிங்கிறது வந்து வெயிட் ஆஃப் த சால்ட், அதாவது சொல்யூட். கேபிட்டல் W அப்படிங்கிறது வந்து வெயிட் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் அப்படின்னால அதில் என்னது, ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கும், இல்லை ரெண்டும் கரைஞ்சிருக்கும். சால்ட்டும் சால்வெண்ட்டும் கரைஞ்ச, சால்ட் வந்து சால்வெண்ட்டில் கரைஞ்ச ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் கம்பைனில் தான் என்ன சொல்லுவோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு சால்ட் 5 கிராம் வந்து எடுத்து ஒரு 95 ml 95 கிராம் mlன்னு சொல்லக்கூடியதுன்னா ரெண்டுமே
கிராமில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்யூஷனையும் வெயிட்டில் தான் சொல்லியிருக்காங்க, சால்ட்டையும் வெயிட்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 கிராம் ஒரு சால்ட் எடுத்து 95 கிராம் ஒரு சால்வனில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 5 கிராம் சால்ட்டை போட்டு கரைச்சிருக்காங்க. அப்போ 5 கிராம் ப்ளஸ் 95 கிராம் என்ன ஆகிடும், 100 கிராம். ஸோ வெயிட் ஆஃப் த சால்ட் எவ்வளவு, 5 கிராம் டிவைட் பை வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளவு, இந்த சால்ட்டு 5 கிராம் ப்ளஸ் சால்வெண்ட் எவ்வளவு, 95 கிராம். சால்ட் வந்து எவ்வளவு, 5 கிராம் எடுத்தோம், சால்வெண்ட் எவ்வளோ எடுத்தோம், 95 கிராம். அப்போ ரெண்டும் கம்பைன் பண்ண எவ்வளவு, 100. இப்போ 5/100 மல்டிப்ளைட் பை 100 எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும், 5. ஸோ 5%. ஸோ இந்த மாதிரி 5 கிராம் ஆஃப் சால்ட், அதை வந்து 95 கிராம் ஆஃப் த சால்வன். நான் 95 கிராம்னு சொல்லுதேன், 95 ml கிடையாது. ஏன்னா இந்த யூனிட்டை பார்த்திங்கன்னா ரெண்டுமே வெயிட் பை வெயிட் பர்சன்டில் தான் இருக்குது. சால்ட்டையும் கிராமில் சொல்கிறாங்க, சொல்யூஷனில் என்ன சொல்கிறாங்க, கிராமில் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் சால்வெண்ட் வந்து எடுக்கும்போது 95 கிராம் பேலன்ஸில் வெயிட் பண்ணி எடுக்கணும். இதுதான் மெஷரிங் ஜாரை வந்து என்ன பண்ணக்கூடாது, அளந்து எடுக்கக்கூடாது. 95 கிராம் வெயிட் பண்ணி எடுத்து அதில் 5 கிராம் சால்ட்டை போட்டு கரைச்சிங்கன்னா அந்த சொல்யூஷனோட வெயிட் என்ன ஆகிடும், 100 கிராம். 5 + 95 100 கிராம். ஸோ வெயிட் ஆஃப் த சால்ட் எவ்வளோ எடுத்தீங்க, 5 divided by 100 multiply 100 equal to 5%. ஸோ இதுதான் வெயிட் பர்சன்ட். இந்த ppm அல்லது பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படிங்கிற டேர்ம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வெரி லோ டைல்யூட் சொல்யூஷன்ஸில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அங்கே எல்லாமே கான்சன்ட்ரேட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ppm அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அடிக்கடி இந்த நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொக்கோகோலா, பெப்சி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து பெஸ்டிசைடு கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெஸ்டிசைடோட குவான்டிட்டியை வந்து எப்படி சொல்லுவாங்க, ppmல சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்மிசபிள் அமௌண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை குடிக்க லாயக்கற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வரக்கூடிய இந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இத்தனை குறிப்பிட்ட அளவு தான் அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த வெளியே வரக்கூடிய கழிவில் இத்தனை அளவு தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ அளவு தான் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து இத்தனை ppm லெவலில் தான் அந்த கழிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணி வாட்டர் அனாலிசிஸ் எடுக்கிறாங்கன்னு வைங்க, வாட்டர் அனாலிசிஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒரு வாட்டர் சாம்பிள். இந்த வாட்டர் சாம்பிளை அனாலிசிஸ் பண்ணுறப்ப குளோரைடு எவ்வளோ இருக்குது, ஃப்ளூரைடு எவ்வளோ இருக்குது, சல்ஃபேட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அந்த சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் லெவல் பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும், ppm லெவலில் தான் இருக்கும். ஃப்ளூரைடோட கான்சன்ட்ரேஷன் உதாரணத்துக்கு 50 மில்லிகிராம் பெர் லிட்டர், 50 ppmக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி வந்து குடிக்க லாயக்கற்ற தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி டைல்யூட் சொல்யூஷன்ஸில் உள்ள கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டேர்ம் தான் ppm. இது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொன்னப்போ நான் அந்த ppm எப்படி அசியூம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வீட்டில் மாடியில் வந்து சின்டெக்ஸ் ஒரு 1000 லிட்டர் சின்டெக்ஸ் இருக்குன்னாங்க, வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்கில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூனில் 1 கிராம் சுகர் எடுத்து அந்த வாட்டர் டேங்க்குள்ளே அள்ளி போட்டு ஒரு சொல்யூஷன் ஒரு கலக்குறீங்கன்னு வைங்க. இப்போ அந்த வாட்டர் டேங்கில் உள்ள சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் 1 ppm. அது பேர் 1 ppm. அதாவது என்ன சொன்னால் 1000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாட்டர் டேங்க், வீட்டில் உள்ள ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துக்கோங்க. அதில் போய் கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் 1 கிராம் சுகர் எடுத்து அந்த டேங்க்கில் அள்ளி போட்டு ஒரு கலக்குனிங்கன்னா அந்த சுகர் ஆக்சுவலாக ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே சுகர் இருக்கா அப்படின்னே
பார்க்க முடியாது, டேஸ்ட்டே இருக்காது. 1 கிராம் அவ்வளோ பெரிய 1000 லிட்டரில் 1 கிராம் சுகரை எடுத்து ஆட் பண்ணுறப்ப இந்த தண்ணி மாதிரியே இருக்கும். நம்ம என்ன டேஸ்ட் பண்ணாலும் சுகரெல்லாம் தெரியாது. ரொம்ப ரொம்ப டைல்யூட் சொல்யூஷன் தான் மேக்கப் பண்ணியிருக்கோம். நம்ம இதை எஸ்டிமேட் பண்ணுறப்ப தான் இதில் வந்து சுகர் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் ஃப்ளூரைட், சல்ஃபைடு எல்லாமே நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரில் இருக்குது. அதை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது தான் நமக்கு தெரியும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த நிறைய மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே நம்ம இந்த மினரல்ஸ் எல்லாமே நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் இருக்குது. ஸோ இந்த தண்ணியிலேருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் தான் நம்ம பாடிக்கு டெய்லி யூஸாக போய்கிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் என்ன பாருங்கள். டிஃபைன்ட் அஸ் 1 part by weight of the salt dissolved in 1 million parts by weight of the solution. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 மடங்கு சால்ட் எடுத்து 1 மில்லியன் மடங்கு வெயிட் உள்ள ஒரு சொல்யூஷன் மேக்கப் பண்ணுற அப்படின்னா அதுக்கு பேர் தான் 1 ppm. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒரு கிராம் ஒரு சால்ட் எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு எடுத்துக்குவாங்க. 1 கிராம் சோடியம் குளோரைடு எடுத்துகிட்டு அதில் எதில் கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து 10 லட்சம் கிடைக்கணும். ஸோ 9,99,999 கிராம், அதாவது 9,99,999 கிராம் சால்வெண்ட் எடுத்து வெயிட் பண்ணிக்கணும். அதில் 1 கிராம் சால்ட் எடுத்து ஆட் பண்ணணும். விளங்குதா? 9,99,999 கிராம். இது என்னது சால்வெண்ட். உதாரணத்துக்கு வாட்டர். இதை தனியாக வெயிட் பண்ணிக்கோங்க, நிறுத்தி வச்சுக்கோங்க. புரியுதா? இது கூட 1 கிராம். இது என்னது? சால்ட். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், NaClன்னு வச்சுக்கோங்க. அதில் குளுக்கோஸ் கூட இருக்கலாம். சரி, உதாரணத்துக்கு இங்கே வந்து NaCl எடுத்துக்கிட்டோம். NaCl. ஸோ இந்த ரெண்டையும் இப்போ என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்களா, ஒரு டைல்யூட் சொல்யூஷன். அதோட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள், ரொம்ப 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 கம்மி சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1 part அதான் 1 கிராம் 1 part. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா, இந்த சால்வெண்ட்டையும் சொல்யூட்டையும் கூட்டினீங்கன்னா கிடைக்கதாங்களுக்கு என்னது, சொல்யூஷனோட வெயிட் எப்போ கிடைக்கும், சால்வெண்டோட வெயிட் ப்ளஸ் சொல்யூட்டோட வெயிட். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சொல்யூஷனோட வெயிட். சால்வெண்டோட வெயிட் எவ்வளவு, 9,99,999 கிராம் ப்ளஸ் 1 கிராம். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்குமா? இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்குமா? ஸோ 1 divided by 1 million. ஸோ இப்படி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ 1 ppm அப்படின்னு வரும். இது எப்படி அப்படிங்கிறத அடுத்த ப்ராப்ளம் போகிறது உங்களுக்கு தெளிவான ஆகிடும், புரிஞ்சிடும். என்ன ppm கால்குலேஷனில் 4 விதமான ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலாவும் எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு அடுத்து என்ன பார்க்க போகிறோம். இந்த ppm கால்குலேட் பண்ணுறதுல 2 விதமான கேசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கேஸில் வந்து மாஸ் ஆஃப் த சொல்யூட் வெயிட்டில் கொடுத்துருப்பாங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வெயிட்டில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ ரெண்டுமே வெயிட் பை வெயிட் பெர்சன்டேஜ் வெயிட் பை வெயிட்டில் இருந்ததுன்னா த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா பிபிஎம்மில். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதில் ஏதாவது ஒன்று, ரெண்டும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதுமானது. ரெண்டாவது கேஸில் சில நேரம் பிபிஎம் கேல்குலேஷனில் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து ஆஸ் யூஷுவலாக வெயிட்லேயே கொடுத்துருவாங்க. ஆனால் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க எம்எல்ல கீழே. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட் பை வால்யூம் மெத்தட் அப்படிம்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வெயிட் பை வெயிட். வெயிட் பை வெயிட் அப்படின்னா என்ன அர்த்தம், வெயிட் பை வெயிட். இதுவும் வெயிட் பை வெயிட். வெயிட் பை வெயிட் அப்படின்னா சொல்யூஷனும் வெயிட்டில் இருக்கும், அதே மாதிரி மாஸ் ஆஃப் த சொல்யூட்டும் வெயிட்டில் இருக்கும். ரெண்டுமே வெயிட்டில் கொடுத்துப்பாங்க. ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு ஃபார்முலா. ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் வெயிட்டில் கொடுப்பாங்க, ஆனால் சொல்யூஷன் எதில் கொடுத்துருப்பாங்க, வால்யூமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா மொத்தம் வெயிட் பை வெயிட்டுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது, வெயிட் பை வால்யூமுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். யூ யூஸ்ட் 0.05 கிராம் ஆஃப் NaCl சால்ட் அண்ட் ஃபைனல் மாஸ். பாருங்கள், சொல்யூட்டோட மாஸ் NaCl 0.05 கிராமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மாஸ் ஆஃப் த சொல்யூஷனோட மாஸ் எவ்வளவு, வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க, 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. How many parts per million of salt are in the solution? ஸோ அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் பிபிஎம்மில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனில் பார்த்துருக்கீங்கன்னா பிபிஎம்கில் W/W எழுதியிருப்பேன். அது பேர நம்பர் வெயிட் பை வெயிட், வெயிட் பை வெயிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே வெயிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதுமானது. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதுமானது. யூஸ்வலாக நான் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன், ரெண்டுமே எப்படி இருக்குது, ஒரே யூனிட் கிராமில் இருக்குது. ரெண்டுமே ஒரே யூனிட் கிராமில் இருக்குது, மல்டிப்ளைட் பை 1 மில்லியன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா, ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் நீங்கள் மில்லிகிராம் நான் மாற்றணும், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கிலோகிராமில் மாற்றணும். யூனிட் எப்படி இருக்குது, ரெண்டும் வேரி ஆகி போயிருக்கு. புரியுதா? ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து இந்த பிபிஎம் கால்குலேஷனில் இந்த ஃபஸ்ட்டு வெயிட் பை வெயிட் அப்படின்னு கொடுத்தாலே, இந்த வெயிட் பை வெயிட்டில் நீங்கள் எய்தர் திஸ் ஒன் ஃபஸ்ட் ஒன் அல்லது செகண்ட் ஒன், இதில் ஏதாவது ஒன்றை தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டையும் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒரே ஒன்று தான் வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பிபிஎம்மில் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு அதான் முக்கியம். கிவன் மாஸ் ஆஃப் சொல்யூட், மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு, 0.005 கிராம் NaCl இல்லையா. அதே மாதிரி மாஸ் ஆஃப் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 kg. we know that the formula ppm weight by weight ரெண்டுமே எப்படி இருக்குது, இதுவும் வெயிட்டில் தான் இருக்குது, இதுவும் வெயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க, வால்யூமில் கொடுக்கல. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபார்முலா 1 யூஸ் பண்ண போகிறேன். மாஸ் ஆஃப் solute divided by mass of solution multiplied by
1 million. 10 power 6ங்கிறது என்னது 1 million. ஸோ mass of solute எவ்வளவு 0.005 கிராம். ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா சொல்யூட்டும் கிராமில் தான் இருக்கும், சொல்யூஷனும் கிராமில் தான் என்ன பண்ணியிருப்போம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ mass of solution 1 kg. 1 kgயை கிராமுக்கு மாற்றினீங்கன்னா எவ்வளோ வரும் 1000 கிராம் வரும் இல்லையா. ஸோ 1000 multiplied by 10 power 6 multiplied by 10 power 6 gram. இந்த கிராம் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிரும். இந்த 3 0வும் அழிச்சிட்டு இதில் என்ன போடலாம் 3 போடலாம். இதில் 10 power 3யும் 0.005யும் மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகிடும் 5 கிடைக்கும். 5 ppm. அதாவது 0.005 கிராம் NaCl எடுத்து 1 கிலோ சொல்யூஷன் வர்றது மாதிரி ஒரு சொல்யூஷன் மேக்கப் பண்ணிங்களா 1 kg சொல்யூஷன் மேக்கப் பண்ணிங்கன்னா NaClோட கான்சன்ட்ரேஷன் 5 ppm. நீங்கள் இந்த 1 kg மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் நான் சொன்னேன் இல்லையா, மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னாலே அதில் என்ன கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம் சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் ரெண்டும் கம்பைன்டு கரைஞ்சி போயிருக்கு, ரெண்டும் சேர்ந்து தான் 1 கிலோ. சொல்யூட் சால்வெண்ட் மட்டும் கிடையாது, புரியுதா. ஸோ 1 kgயில் 0.005 கிராமை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி உள்ளது சால்வெண்ட்டோட வெயிட். ஸோ அவ்வளோ சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு மீதி 0.005 கிராம் சொல்யூட் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபைனல் மாஸ் என்ன கிடைக்கும், மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் 1 kg கிடைக்கும் இல்லையா. ஸோ இது ஒரு மெத்தட். இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா ரெண்டுமே கிராமில் என்ன பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுதோம். இதே இது நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டாவது ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 0.005 கிராம் ஆஃப் NaCl கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மில்லிகிராமில் மாற்றணும். அப்போ அந்த ppmக்கு ஃபார்முலா என்ன ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் மில்லிகிராம். ஸோ இப்போ 0.005 கிராம் மில்லிகிராம் மாற்றினீங்கன்னா 5 வரும், 5 மில்லிகிராம் ரைட். டிவைட் பை பார்த்தீங்களா அந்த ஃபார்முலாவில் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எப்போவுமே எப்படி இருக்கணும் கிலோகிராமில் இருக்கணும், கேஜியில் இருக்கணும். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கு 1 kg. 1 kg 5/1 எவ்வளவு 1 தான் 5. ஸோ இந்த ஃபார்முலாவை பொறுத்தளவு எப்போவுமே மாஸ் ஆஃப் த சொல்யூட் எதில் இருக்கணும் mg மில்லிகிராமில் தான் இருக்கணும், மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிலோகிராமில் தான் இருக்கணும். இந்த ரெண்டையும் கொடுத்துருக்க யூனிட்டுக்கு இதுக்கு தகுந்தாவில் மில்லிகிராம் வர்றது மாதிரியும் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கிலோகிராமில் வர்றது மாதிரியும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ppm வந்துடும். உங்களுக்கு அந்த மில்லியனால் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். 150 ml ஆஃப் an aqueous sodium chloride solution contain 0.0045 gram NaCl. Calculate the concentration of NaCl in ppm. இது பார்த்தீங்கன்னா 150 ml ஆஃப் aqueous sodium chloride solution கொடுத்துருக்காங்க, ml கொடுத்துருக்காங்க, புரியுதா. ml கொடுத்தா இது என்ன சொல்லும் வால்யூமில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி சோடியம் குளோரைடு 0.0045 கிராமில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எதில் கொடுத்துருக்காங்க வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ppm வெயிட் பை வால்யூம். வெயிட் பை வால்யூமில் 2 ஃபார்முலா இருக்குது, ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணலாம். நான் ப்ரீஃபர் பண்ணுறது ஃபஸ்ட் ஒன்றில், ஏன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் கிராம்லையும் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எம்எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஃபார்முலா என்ன
ஸோ அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம், என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுவோம், எழுதிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். ஸோ கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் மாஸ் ஆஃப் solute, mass of solute எவ்வளவு 0.0045 gram of NaCl. Mass of the solution எவ்வளவு 150 ml. ppm weight divided by volume. ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் புரியுதா? ஏன்னா ஒன்று வந்து NaClோட சொல்ட்டோட இது குவான்டிட்டி இதில் கொடுத்துருக்காங்க, கிராமில் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, கிராமில் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, வால்யூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் வெயிட் டிவைடட் பை வால்யூம். ஃபார்முலா என்ன, 2 ஃபார்முலா இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து எழுதிக்குவாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட் ஒன் மாஸ் ஆஃப் சொல்யூட் எதில் இருக்கணுமா, கிராமில் இருக்கணுமா, டிவைட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எதில் இருக்கணும், எம்எல்ல இருக்கணும், மல்டிப்ளைட் பை 10⁶. இப்போ சொல்லுங்கள், மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ, மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ எழுதியிருக்கோம், 0.0045 டிவைட் பை இது கிராம் டிவைட் பை மாஸ் ஆஃப் த இது மாஸ் கிடையாது, இது என்னது வால்யூம். அதே மாதிரி இது என்னது கிடையாது, மாஸ் கிடையாது, வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 ml into 10⁶. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும், கால்குலேட்டர் போடுமா, 0.0045 டிவைட் பை 150. டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கி, 0.0003 into 10⁶ அப்படின்னு கிடைக்கி. ஸோ இந்த 10⁶ஆல் அந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு, 30 ppm. ஸோ அந்த ஆன்சர் என்னது 30 ppm. ஸோ இந்த வெயிட் பை வால்யூமில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணேன், இந்த சம்மை சால்வ் பண்ணேன். எதுக்கு ஃபஸ்ட் சம், நான் செகண்ட் ஃபார்முலாவை வச்சு நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாலும் யூ ஆர் வெல்கம், நீ அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ராப்ளத்தில் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெயிட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை மாஸ் ஆஃப் த சொல்யூட் வெயிட்டில் கொடுத்துட்டு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எம்எல்ல கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, இல்லை லிட்டரில் வால்யூம் கொடுத்துட்டான்னு வைங்க. அப்போ வெயிட் பை வால்யூம் அப்படின்னு இந்த பிபிஎம்மில் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாவில் 2 ஃபார்முலா கொடுத்துருப்பேன், ரெண்டு கொடுத்துருப்பேன். அந்த இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை வெயிட் பை வால்யூம் ரெண்டாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். வெயிட் பை வால்யூமில் ரெண்டாவது ஒரு ஃபார்முலா கடைசி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். த மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து மில்லிகிராமில் இருக்கும், வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து லிட்டரில் இருக்கும்.
இந்த கன்வர்ஷனை கரெக்டாக மாற்றி இதில் போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். இது பாருங்கள், ரெண்டாவது ஃபார்முலா பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா mass of the solute நீங்கள் ppmல மில்லிகிராமில் மாற்றினீங்கன்னா 0.0045 கிராமை மில்லிகிராமில் மாற்றினீங்கன்னா 4.5 மில்லிகிராம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை 150 ml இருக்கு இல்லையா, அதை எம்எல்லேருந்து லிட்டருக்கு மாற்றினீங்கன்னு வைங்க, எவ்வளோ கிடைக்கும்? எம்எல்லை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.150 லிட்டர் கிடைக்கும். ஸோ இதான் கன்வர்ஷன் பண்ணியாச்சுன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து மில்லிகிராம்லையும் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து லிட்டர்லையும் இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 4.5 டிவைட் பை 0.150 இதை சால்வ் பண்ணிங்களா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 30 ppm. ஸோ கடைசியாக ppm பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் இதை பாருங்கள், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டயக்ராம் ஒன்று பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு டயக்ராத்தில் பாருங்கள், 10 சென்டிமீட்டர் அகலம் வித் 10 சென்டிமீட்டர் உயரம் ஹைட், 10 சென்டிமீட்டர் லென்த் உள்ள ஒரு க்யூப் அசியூம் பண்ணிக்கோங்க 10 சென்டிமீட்டர். ஸோ இப்படி ஒரு க்யூப் அசியூம் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள எவ்வளோ எம்எல் ஆஃப் வாட்டரை அடைச்சி வைக்க முடியும்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை என்ன பண்ண முடியும், அடைச்சி வைக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய க்யூப்பை ஒவ்வொரு சைட்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து சின்ன சின்ன க்யூப்பாக என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு சைட்லையும் பார்த்திங்கன்னா இதில் எத்தனை க்யூப் இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்த்திங்கன்னா எத்தனை இருக்கும், 100 இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் எண்ணி பார்த்திங்கன்னு வைங்க, அதில் ஒரு 100 இருக்கும். அடுத்து மூணாவது ரோவில் எண்ணி பார்த்திங்கன்னு வைங்க, அதில் ஒரு 100 இருக்கும். ஸோ இப்படி எத்தனை ரோ இருக்குது, 10 ரோ இருக்குது. புரியுதுங்களா? 10 ரோவிலையும் எண்ணி பார்த்திங்கன்னா 100 க்யூப் இருக்கும். ஸோ மொத்தம் 100 × 10 எத்தனை இருக்கும், 1000 க்யூப் இருக்கும். இதில் சாதாரண இது கிடையாது, 1000 க்யூப் இதுக்குள்ளே இருக்கும், 1000 க்யூப் இதுக்குள்ளே இருக்கும். புரியுதா? இப்போ இந்த ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன குட்டியோண்டு க்யூப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு க்யூப், இந்த ஒரு சின்ன க்யூப் எடுத்துக்கோங்க. நிறைய க்யூப் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன க்யூப் எடுத்துக்கோங்க. அந்த க்யூப் தான் இது. புரியுதுங்களா? இதை வந்து க்யூப்போட ஹைட்டு விட்த்து லென்த் இருக்கு இல்லையா, அதை 10 என்ன பண்ணுங்க, பிரிச்சுருங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர் இல்லையா. ஸோ இந்த ஒரு பாக்ஸோட லென்த் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இந்த 10 மில்லிமீட்டராக பிரிச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு சைடையும் 10 துண்டாக என்ன பண்ணுறீங்க, பிரிச்சுருங்க. பிரிச்சிங்கன்னா இந்த பாக்ஸை ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி இது இப்போ எப்படி ஒரு 10 சென்டிமீட்டர் பாக்ஸை வந்து பிரிக்கும்போது உங்களுக்கு 1000 ஸ்மால் பாக்ஸ் கிடைச்சதோ, அதில் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து 10 மில்லிமீட்டர் வித்து, 10 மில்லிமீட்டர் லென்த்து, 10 மில்லிமீட்டர் ஹைட் உள்ள ஒரு க்யூப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த க்யூப் எடுத்து ஃபர்தராக டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் 1000 க்யூப் இதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே 1000 க்யூப் இருக்கும். புரியுதா? அந்த இதில் ஒரு க்யூப், இதுக்குள்ளே ஒரு க்யூப் எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது என்னது, ஒரு சின்ன குட்டியோண்டு க்யூப் இருக்கும். அதுதான் இது. இந்த க்யூப் தான் 1 ppm. இது பேர் என்ன பேர், 1 ppm. பார்க்குறதுக்கே தலை சுற்றுதா? இவ்வளோ பெரிய க்யூப்பில் வந்து இன்னொரு க்யூப், அந்த சின்ன க்யூப்பில் 1000 க்யூப்பை பிரிக்கும்.
அந்த 1000 கியூப்பில் ஒரு சின்ன கியூப் தான் இது. இதைத்தான் என்ன சொல்லுவோம், 1 கியூப் கம்பேர்ட் டு த பிக் ஒன். புரியுதா? இப்போ பாருங்கள், ஒரு அண்டாவில் 1 பார்ட் ஆர் 1 மில்லியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ட்ராப். இப்போ என்னது, இது என்னது, என்ன ஆட் பண்ணுறாங்க, 1 ட்ராப். 1 ட்ராப் ஆட் பண்ணுறாங்க. 1 ட்ராப் ஒரு 1 கிராம்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாளிக்குள்ளே சால்வன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எவ்வளோ இருக்கணும், 1 மில்லியன்லேருந்து அந்த 1 கிராமை கழிச்சுக்குவாங்க. ஏற்கனவே நம்ம பிகினிங்கில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ 1 கிராம் ஆட் பண்ணுறாங்கன்னா சால்வன்ட் வந்து இதில் எவ்வளோ இருக்கணும், 9,99,999 கிராம் சால்வன்ட் இருக்கும். யூஸ்வல் என்னது, சால்வன்ட் என்னது, வாட்டர். ஸோ கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் கிராம் ஆஃப் வாட்டருக்கு ஜஸ்ட் 1 கிராம் வாட்டர் கம்மியாக இருக்குன்னா அவ்வளோ வாட்டரை எதில் எடுத்துக்கிறீங்க, இந்த அண்டாவில் எடுத்துக்கிறீங்க. இந்த 99,999 ரைட், 99,999 ரைட். ஸோ இதை கிராமில் மாற்றினீங்கன்னு வைங்க, 99.999 கிலோகிராம் வரும். கிட்டத்தட்ட ஒரு சரி. இப்போது இந்த 99,999 கிராம் ஆஃப் வாட்டரில் 1 கிராம் ஆஃப் இந்த மாதிரி ஒரு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1 ppm. இதே இதில் பாருங்கள், பார்ட்ஸ் பெர் பில்லியன். பில்லியன் அப்படிங்கிறது 1 பார்ட் டிவைடட் பை 10 பவர் 9. ட்ரில்லியன் அப்படிங்கிறது 1 பார்ட் டிவைடட் பை 10 பவர் 12. அதே மாதிரி PPQ அப்படின்றது அதெல்லாம் ஹையர் இதில் போகும். ஸோ அதில் ஒரு பெரிய நீச்சல் குளத்தில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிராம் 1 பில்லியன் கிராம் வாட்டர் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அதில் 1 கிராம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது 1 ppb. அதே மாதிரி ஒரு பெரிய ஏரி, இந்த ஏரியில் 10 பவர் 12 மைனஸ் ஒன்று வரும், சரி ரைட், 10 பவர் 12 அளவுள்ள சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் 1 கிராம் சொல்யூட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது PPT சொல்யூஷன். 10 பவர் 12 அப்ராக்சிமேட் அந்த அளவு வராது, 10 பவர் 12 மைனஸ் 1 கிராம் அளவு நீங்கள் சால்வெண்ட் எடுத்துருக்கணும். ஏன்னா 10 பவர் 12 இங்கே வந்து ஒரு ட்ரில்லியனில் 1 கழிக்கணும். ஏன்னா அந்த சொல்யூட்டோட மாஸ் என்ன பண்ணிடுறீங்க, கழிச்சிட்டு மீதி உள்ளதான் சால்வெண்டோட மாஸ். அந்த அளவு சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் சொல்யூட் ஆட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான், சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் கம்பைன்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு 10 பவர் 12 கிராம் கிடைக்கும். ஸோ இதுதான் ppm பற்றி உள்ள சம். ஸோ அந்த ப்ராப்ளம் பாருங்கள். A solution has a concentration of 1.25 gram per liter. What's its concentration in ppm? இதில் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, concentration of the solution. So concentration of the solution எவ்வளோ கொடுத்துருக்கு, 1.25 gram per liter, right? ஸோ இந்த 1.25 கிராமை மில்லிகிராமாக மாற்றிடுங்க. 1.25 கிராமை மில்லிகிராமாக மாற்றுங்க. 1 gram is
equivalent to 1000 milligram. இது நமக்கு தெரியும். 1.525 gram is equivalent to 1000 1.25 என்ன அப்படிங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது என்னது 1250 milligram. ஸோ இது வந்து சொல்யூட்டோட மாஸ், ரைட்? We know that 1 milligram 1 லிட்டரில் கரைஞ்சதுன்னு தான் அதை 1 ppm அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இது எப்படி அப்படின்னா, ஞாபகம் இருக்கா? ppm weight by volume ஃபார்முலாவில் amount of solute in milligram divided by volume of solution in liter. Suppose amount of solute 1 milligram வச்சுக்கோங்க, volume of solution 1 liter வச்சுக்கோங்க. ஸோ 1/1 milligram per liter ppm. ஸோ எத்தனை ppm கிடைக்கும்? ஆன்சர் 1 ppm. அதாவது 1 மில்லிகிராமாக சொல்லிட்டு 1 லிட்டரில் கரைச்சிங்கன்னா, 1 லிட்டர் சொல்யூஷன் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1 ppm. ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1250 மில்லிகிராம் பெர் லிட்டரில் கரைஞ்சிருந்ததுன்னா எத்தனை ppmனு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 milligram பெர் லிட்டர் என்ன சொல்லுவோம்? 1 ppm, ரைட்? ஸோ 1250 milligram பெர் லிட்டர் என்ன பண்ணுவீங்க? 1250 என்ன பண்ணுங்க? மல்டிப்ளை பண்ணுங்க. கிடைக்கிறது என்னது? 1050 என்னது? ppm. 1050 ppm. ஸோ இது ஆன்சர். 1.25 கிராம் பெர் லிட்டரில் கரைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் எது ppmல சொன்னீங்கன்னா 1250 ppm.